நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சமா? வெளிச்சம்தான். என்ன செய்யுமா? மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரைக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. நீ வெளிச்சம், உன்னை தான் அந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வச்சுருக்கிறேன். நீ உன்னை நான் விளக்கை கொளுத்தி மறைச்சி வைக்க மாட்டாங்க. கட்டிலுக்கு அடியில் மரக்காலுக்குள்ளே அப்படிலாம் மறைச்சி வைக்க மாட்டாங்க. விளக்கு தண்டின் மேலே வைப்பாங்க. புரியுதுங்களா? விளக்கை கொளுத்தி அந்த மூடி போட்டுட்டு என்ன ஆகும்? ஒன்றும் பண்ண முடியும், வேஸ்ட்டு அது. விளக்கு நாம் யாரும் உலகத்துக்கு வெளிச்சமா? நம்மளை பிரகாசிக்க பண்ணுறது யார்? எந்த மனுஷனையும் உலகத்தில் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்தேவன் இயேசு கிறிஸ்து. நம்மளை அவர் பிரகாசிக்க பண்ணுவாராம், நாம் பிரகாசிப்போம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதுங்கிறது ஆசீர்வாதம். நம்ம என்ன படிச்சுட்டோம்? எப்படி படிச்சுட்டோம்னா, உப்பா இரு, விளக்கா இரு அப்படின்ட்டோம். இருக்கிறன்றார் அவர். எத்தனை பேருக்கு புரியுது? ரொம்ப முக்கியம். ஆமேன். அப்படி இப்போ இந்த வசனத்தை படிங்க. நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஆமேன். இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தைகள், பாடுகள், அவமானங்கள், இக்காலத்து பாடுகள் பின்னொரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. கையை தட்டி இதுக்காக தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் உப்பு, உங்கள் சாரத்தை அப்படிலாம் குறைக்கவே முடியாது. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை வேண்டான்னு ஒதுக்கி போட்டா ஆமாம், அப்படித்தான் உங்களை ஓரம் கட்ட முடியுமே தவிர உங்களை தேவன் அப்படிலாம் விட்டுற மாட்டார். நீங்கள் வெளிச்சம், உங்களை மூடிலாம் வைக்க மாட்டார். உங்களை உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கும்படி விளக்கு தண்டு மேலே வைப்பார். ஆமேன். அந்த உங்கள் வெளிச்சம் அநேகருக்கு பிரகாசிக்க பண்ணுவார். ஆமேன். உங்களுடைய நற்கிரியை அப்படியே வெளியரங்கமாகும்போது நீங்கள் பிதாவுடைய பிள்ளைகள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். கையை தட்டி இதுதான் உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம். அப்படியே கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக.